நாடாளுமன்றத்தில் மகளிருக்கான 33% இடஒதுக்கீடை மத்திய அரசு அறிமுகப்படுத்துது. அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாகவே அதனுடைய நகலை திராவிட முன்னேற்றனுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதை நெருப்பில் எரிக்கிறார். சார், அந்த சட்டம் என்ன சொல்லுது சார்? இப்பொழுது 543 இருக்கின்ற பாராளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையை 815 உயர்த்துறாங்க. தமிழ்நாடு 39 59 மாறுது. 20 பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை கூடுது. சார், அந்த 815 எண்ணிக்கை கூடும்போது மகளிருக்கு அந்த 33% இடஒதுக்கீடு கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 275 மகளிர்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினராக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த தொகுதி மறுசீரமைப்பின் மூலம் அது எண்ணிக்கை உயர்த்தும் போது மகளிருக்கு இந்த ஒதுக்கீடு 33% இடஒதுக்கீடு கிடைக்கும் போது இந்தியா ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்குல்ல சார்? எல்லாத்தையும் வளர்ந்து கொண்டு இருக்கோம் இல்லையா சார்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது சார்? சார், 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருந்தது சார்? சார், 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்தில் எத்தனை சிட்டி இருந்தது சொல்லுங்கள்? கார்பரேஷன் எத்தனை இருந்தது சார்? இப்போ எத்தனை கார்பரேஷன்? 10 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டில் எத்தனை கார்பரேஷன் இருந்தது? இப்போ எத்தனை கார்பரேஷன் பாருங்க? சென்னை கார்பரேஷன், மதுரை கார்பரேஷன், கோயம்புத்தூர் கார்பரேஷன், நாகர்கோவில் கார்பரேஷன். சார், இப்போ எத்தனை கார்பரேஷன் கூடியிருக்கு? எத்தனை போலீஸ் கூடியிருக்கு சார்? எத்தனை பள்ளிக்கூடம் கூடியிருக்கு? எத்தனை யூனிவர்சிட்டி கூடியிருக்குது? எத்தனை மருத்துவர்கள் வந்துருக்குது? எத்தனை இன்ஜினியர்கள் கூடியிருக்குது சார்? இப்போ எண்ணிக்கை என்ன சார்? இப்போ 140 கோடி மக்கள் சார். 140 கோடி மக்களுக்கு 815 உறுப்பினர்கள் கூட்டுறோம் சார். சார், முன்னாடி 6 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம், 6 சட்டமன்றம் சேர்ந்தால் ஒரு பாராளுமன்றம் சார். தென் சென்னையில் எஸ்ஐஆருக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 18 லட்சம் வாக்காளர்கள் சார். எஸ்ஐஆருக்கு முன்னாடி தென் சென்னை பாராளுமன்றத்தில் 18 லட்சம் வாக்காளர்கள், 6 சட்டமன்றம், விளச்சேரி, டி நகர், சைதாப்பேட்டை, மயிலாப்பூர், விருகம்பாக்கம், சோழிங்கநல்லூர், இந்த 6 சட்டமன்றம் சேர்ந்து எஸ்ஐஆர் முன்னாடி 18 லட்சம் ஓட்டு. இப்போ எஸ்ஐஆருக்கு பிறகு அது குறைஞ்சிருக்கு, 13 இருக்கு. 13 இல்லை சார். இதை 6 சட்டமன்றத்தை 4 சட்டமன்றமாக குறைக்கும் போது, இப்போ 6 சட்டமன்றம் ஒரு பாராளுமன்றம், அதை 4 குறைக்கும் போது சார் ஒரு 8 to 10 லட்சம் வாக்காளர்கள் தானே சார் ஒரு பாராளுமன்றம். அப்போதுனால சார் அந்த பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அந்த தொகுதிக்கு முழுமையாக செலவிட முடியும், அந்த பயன் பெற்று அந்த தொகுதி வளர்ச்சி அடைய முடியும் சார். ரேஷன் கடை எண்ணிக்கையை அதிகப்படுத்திட்டோம், ஃபயர் ஸ்டேஷன் அதிகப்படுத்திட்டோம், தாலுக்கா ஆஃபீஸ் அதிகப்படுத்திட்டோம், போலீஸ் ஸ்டேஷன் அதிகப்படுத்திட்டோம் சார். நீங்கள் விற்கிற சாராய கடையை அதிகப்படுத்திங்க சார். யூனிவர்சிட்டி இவ்வளோ அதிகப்படுத்திருக்கு, ஏர்போர்ட் இவ்வளோ வந்திருக்கு சார். இவ்வளவு மக்கள், 140 கோடி மக்களுக்கு இந்த 815 பாராளுமன்றத்தை உருவாக்குறோம் சார். கிட்டத்தட்ட 7.5-8 கோடி மக்களுக்கு இப்போ 39 பாராளுமன்றம் இருக்குது. அதை 59 உயர்த்துறோம். உயர்த்தும் போது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20 மகளிருக்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தகுதி இருக்குல்ல சார். அதையே அந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தடுக்குது, திமுக ஏன் தடுக்குது, காங்கிரஸ் ஏன் தடுக்குது சார்? சட்டமன்றத்தில் 230 சட்டமன்றம் இருக்குது. அதில் 33% பாருங்கள். 33% பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 மகளிர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆகுவாங்க சார். சார், திராவிட முன்னேற்ற கழகம் என்ன தெரியும்? அது பெண்களை ஒரு கொச்சையாக பயன்படுத்துகிற ஒரு கட்சி சார் அது. சார், அந்த பெண்கள் வளர்ந்தாலும் அந்த நாடு வளரும் சார். சார், பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுறது 27 சட்டமன்றத்தில் சார். அது 27 சட்டமன்றத்தில் 5 சட்டமன்றத்தில் பெண்கள் போட்டியிடுறாங்க சார். திமுக எத்தனை பெண்களை சந்தித்திருக்கு சார்? திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய 234 கூட்டணியும் சேர்த்து பாருங்க சார், எத்தனை பெண் வேட்பாளர் நிற்பார் பாருங்க சார். சார், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டுமென்றே தமிழக பெண்களுடைய முன்னேற்றத்தை தடுக்குது, மொத்தமாக தடுக்குது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு அனுப்பணும் சார். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தணும். மகளிரில் பெண்கள்லாம், தாய்மார்கள்லாம், புதுசாக ஓட்டு போடுற இளம் பெண்களெல்லாம், இளம் மகளிர்லாம்
நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து அதுக்குள்ளே நீங்கள் மகளிர் சார் 815 கொண்டு வந்தாங்க சார், மகளிருக்கு 200க்கு மேலே கொண்டு வர முடியும். அப்போ தானே சார் உங்களுக்கு பாராளுமன்றத்தில் எண்ணிக்கை கூட்ட முடியும் சார். அதுதானே உயர்ந்த நோக்கம். எல்லாமே கூட்டிருக்கோம்ல, ஏன் பாராளுமன்ற எண்ணிக்கை கூட்டானே? யார் கூட்டாமல் குறைக்கணும்னு சொல்லுது சார்? பாராளுமன்றத்தில் நகரில் இருக்குதே, தமிழகத்திற்கு 39 59 உயர்த்தணும்னு போட்டிருக்காங்களே, சொல்லியிருக்காங்களே. அதையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கருப்பு சட்டை போட்டு அங்கே போய் கலெக்டாக பண்ணிக்கலாம் சார். மக்களை இந்த கருப்பு சட்டை போட்ட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை 234 சட்டமன்றத்திலும் நம்மளுக்கு கருப்பு மை இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு மையால் அவரை தூரம் சுண்டி விடணும் சார். கருப்பு மையால் அவங்கள இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை இந்திய கூட்டணியை 234லையும் இந்த பெண்கள், மகளிர்கள், இளம் பெண்களெல்லாம், மாணவிகளெல்லாம் நீங்கள் புதுசாக ஓட்டு போடுறீங்களே, 18 வயசுக்கு வந்து ஓட்டு போடுறீங்களா, அவங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணுமா? உங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள், உங்கள் பெரியம்மாட்ட சொல்லுங்கள், உங்கள் சித்தியோட சொல்லுங்கள், உங்கள் அத்தையோட சொல்லுங்கள், அவங்க எல்லார்ட்டையும் சொல்லுங்கள். நீங்கள் தான் அலர்ட்டாக இருக்கணும். நீங்கள் சொன்னால் தான் அவங்க புரியும். இளைஞர்கள், இளம் மாணவிகள் சொல்லணும். அவங்க குடும்பத்தில் இருக்க பெரியவங்கள்ட்ட, பெரிய தாய்மார்கள்ட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு வர வேண்டிய வாய்ப்பு. நம்ம 2029 பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 250 மகளிர் போகலாம்ல பாராளுமன்றத்துக்கு. இந்த இளைஞர் தான் வர முடியும். 2031 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 80 சட்டமன்ற உறுப்பினர்கள் மகளிர் போகலாம்ல. அது தடுக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா? யோசிங்க. இந்த இளம் பெண்களை நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற உறவினர் தாய்மார்ட்ட சொல்லுங்கள், பெரிய அம்மாக்கிட்ட சொல்லுங்கள், அத்தையிட்ட சொல்லுங்கள், மாமியிட்ட சொல்லுங்கள், சித்தியிட்ட சொல்லுங்கள், பெரியம்மாட்ட சொல்லுங்கள், அக்காட்ட சொல்லுங்கள், உங்களுடைய நண்பர்கிட்ட சொல்லுங்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிறது மிகப்பெரிய கொடுமை, ஆதிக்கம், ஆணவம் சார். ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலத்தை, ஒரு வளர்ச்சி இந்தியாவை கொண்டு போகும்போது இவர் ஸ்டாலின் என்ன பேசுகிறார்? இருக்கிறார் சார். கருப்பு சட்டை போட்டு பறந்து போகிறாரு. பைத்தியக்காரத்தனமா இல்லை? 2026 நடைபெறுகின்ற இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மகளிரெல்லாம் இது ஒரு பகடையாக யூஸ் பண்ணி இந்த திராவிட முன்னேற்றம் ஒரு சீட்டு செய்யக்கூடாது. ஒருத்தரும் இந்த திராவிட முன்னேற்ற கூட்டணி கூட்டப்படக்கூடாது. நம்முடைய பெண்களுடைய வாய்ப்பை இதை தட்டி படிக்கிறாங்க. இது ஒரு வாய்ப்பு தானே சார் உங்களுக்கு? 8 கூட்டுறாங்க, மகளிருக்கு இடஒதுக்கீடு வருது, லாபம் தானே, அதை பயன்படுத்த வேண்டாமா? இவ்வளோ நாள் நம்ம அந்த மகளிருக்கு இடஒதுக்கீடு வராமல் எல்லா கட்சியும் தடுக்கிறாங்க. காங்கிரஸ் தடுக்குது, மெயினாக திராவிட முன்னேற்றம் தடுக்குது, அக்கா மம்தா பானர்ஜி, அந்த முலாயம் யாதவ், இவங்கெல்லாம் தடுக்கிறாங்க சார். இவங்களை 3 கட்சிகளையும், இந்த 4 கட்சிகளையும், இந்திய கூட்டணியும் இந்த சட்டமன்றத்தில் மொத்தத்தையும் அனைவரையும் இந்த நம்முடைய சட்டமன்றத்தில் வரும்போது கண்டிப்பாக இவங்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற ஒரு சபதத்தை அனைத்து மகளிரும் எடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டுகிறோம்.